நடிகை அசினை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும். நடிச்ச எல்லா படமும் ஹிட். 1300 கோடி சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கும் இந்த ஜீரோ பிளாப் நாயகி யார் தெரியுமா? ஏராளமான ரசிகர்களின் ஃபேவரட் ஹீரோயினாக வலம் வந்த இந்த நடிகை தமிழில் 11 படங்களில் மட்டுமே நடித்திருந்தாலும் அனைத்து படங்களிலும் ஹிட் படமாக அமைந்துள்ளது. மலையாள திரையுலகில் இருந்து ஏராளமான நடிகைகள் தமிழுக்கு படையெடுத்து வந்தாலும் ஒரு சில நடிகைகள் மட்டுமே ரசிகர்களின் ஃபேவரட் நடிகையாக மாறுகின்றனர். அந்த வகையில்தான் நயன்தாராவுக்கு முன்பே ரசிகர்களின் மனதை தன் வசப்படுத்தியவர்தான் நடிகை அசின் ஆவார். தன்னுடைய 15 வயதில் 2001ஆம் ஆண்டு வெளியான மலையாள படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தவர் இவர். அதன் பின்னர் தெலுங்கு திரைப்பட வாய்ப்பை கைப்பற்றினாராம். தெலுங்கில் இவர் அறிமுகமான முதல் படமான அம்மா நானா ஓ தமிழா அம்மாயி என்கிற படம்தான் சூப்பர் ஹிட் அடித்தும். மேலும் ரவி தேஜா ஹீரோவாக நடிக்க அசின் ஹீரோயினாக நடித்திருந்தாராம். பூரி ஜெகநாதன் இந்த படத்தை இயக்கி வந்தார். இந்த படத்தை தன்னுடைய தம்பி ஜெயம் ரவியை வைத்து இயக்குனர் மோகன் ராஜா கடந்த 2004ஆம் ஆண்டு தமிழில் எம் குமரன் சன்னா மகாலட்சுமி என்கிற பெயரில் ரீமேக் செய்துள்ளார். இந்த படத்தில் நடிகை அசினையே கதாநாயக நடிக்க வைத்துள்ளார். மேலும் இவருடைய யதார்த்தமான நடிப்பு தமிழ் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்ததா. இந்த படம் தமிழில் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறியது என்றும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் ரசிகர்களின் ஃபேவரட் நடிகையாக மாறிய அசின் இதைத் தொடர்ந்து உள்ளம் கேட்குமே, கஜினி, மஜா, சிவகாசி, வரலாறு, ஆழ்வார், போக்கிரி, காவலன் என எண்ணி 11 படங்களில் மட்டுமே நடித்திருந்தார். இவர் நடிப்பில் வெளியான அனைத்து படங்களும் நல்ல வரவேற்பையும் பெற்றுள்ளது. கடைசியாக காவலன் திரைப்படத்திற்கு விஜய்க்கு ஜோடியாக நடித்திருந்தார் அசின். அதன் பின்னர் ஹிந்தி திரையுலகில் பக்கம் சென்றாராம். ஹிந்தியில் கஜினி ரீமேக்கில் நடித்து ஹிட் கொடுத்த இவருக்கு அடுத்தடுத்து பல பாலிவுட் படங்களும் வரிசை கட்டி நிற்கின்றன. திருமணத்திற்கு பிறகு திரையுலகை விட்டு மொத்தமாக ஒதுங்கிய அசினுக்கு 2017ஆம் ஆண்டு ஆரின் என்கிற மகள் ஒருவர் பிறந்துள்ளார். அவ்வப்போது தன்னுடைய மகளின் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டும் வரும் அசின் கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு மேலாக திரைப்படங்களில் நடிப்பதில்லை என்றாலும் இவருக்கான ரசிகர்கள் கூட்டம் இன்றும் குறைவில்லையாம். இவர் அக்டோபர் 26, 1985ஆம் ஆண்டு கேரள மாநிலத்தில் உள்ள கொச்சியில் மலையாளத்தை கத்தோலிக் குடும்பத்தில் பிறந்த அசின் தந்தை ஜோசப் தொட்டுமான முன்னாள் சிபிஐ அதிகாரி. தன்னுடைய பள்ளி காலங்களிலேயே மாடலிங் துறையில் கவனம் செலுத்தி வந்த அசின் 15 வயதிலேயே நடிகையாக மாறினாராம். நடிப்பில் பிஸியாக இருந்தாலும் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியில் BA ஆங்கிலத்தையும் தேர்வு செய்துள்ளார். அந்த படிப்பில் பட்டமும் பெற்றுள்ளார் என்றும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.